நாவல் தொடர் நிறமாறும் பூக்கள் பாகம் 14. விறுவிறுப்பான நாவல். அம்மாவை அழைத்து கொண்டு சீனு மஞ்சு வீட்டுக்கு மறுநாள் வந்தான். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட நிகழ்ச்சி அது. அம்மாதான் தயங்கினாள். வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது நான் எப்படிப்பா சம்மந்தம் பேச வர்றது? அதுவும் உங்கள் அப்பா இல்லாமல் நான் மட்டும் பேச வந்தால் நல்லா இருக்குமா? இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைடா சீனு. அம்மா, இனி நீ எல்லாம் பழகிக்கணும். கட்டின மனைவி உன்னை விட்டுட்டு எல்லா இடங்களுக்கும் அப்பா அத்தையை கூட்டிட்டு தான் போகிறார். அப்போ உன் மனசு காயப்பட்டு எத்தனை நாள் ரத்தம் வடிஞ்சிருக்கும். வீட்டில் உன் கூடவே வாழ்ந்தும் உன் வழிகளை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டோம். மகாபாவிகள் நாங்கள். அப்படியெல்லாம் சொல்லாதேடா சீனு. இல்லைம்மா, எங்களுக்கு வாய்க்கு ருசியாக சோறு கிடைச்ச போதும். சரி விடு, இனி நீதான் எல்லாம். வெளியிலிருந்து வந்த மஞ்சுவுக்கு உன்கிட்ட உள்ள பாசம் எனக்கு இல்லாமல் இருந்தது துரதிர்ஷ்டம். நீ வந்து பேசு. இதை ரகசியமாக செய்ய போகிறதில்லை, சொல்லிட்டுத்தான் போக போகிறோம். சீனு அப்பாவிடம் சொன்னான். யார் எங்கே போனாலும் எனக்கு அக்கறை இல்லை. எனக்கு இந்த கல்யாணத்தில் உடன்பாடு இல்லை. தாராளமாக போகலாம். அக்கா, உங்கள் 2 பேருக்கும் டிஃபனை பண்ணி ஹாட் பாக்ஸில் போட்டிருக்கேன். வந்து சமையல் பண்ணுறேன். உன் சொத்துக்கு நாங்கள் ஏங்கி கிடக்கலை. புருஷனை மதிக்காமல் பிள்ளைக்கு கல்யாணம் பேசுறியா? அத்தே, ஒரு நிமிஷம். 30 வருஷமாக கட்டின மனைவி இருக்க அம்மாவை மூளையில் உட்கார வச்சுட்டு உன்னை கூட்டிட்டு தானே அப்பா வெளியில் போனார். ரேணு கல்யாணத்துக்கு அம்மாவுக்கு எதுவும் தெரியாதுன்னு அம்மாவை மூளையில் வச்சுட்டு நீ தானே சலங்கை கட்டி ஆடின. என் விஷயத்தில் இனி அது நடக்காது. அடங்கு. அம்மா, நீ புறப்படு, வா. இதுங்க முகத்தை பார்த்துட்டு நின்னா நமக்கு காரியம் நடக்காது சொல்லி அம்மாவை மஞ்சு வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டான். மஞ்சு சந்தோஷமாக வரவேற்க அம்மா தைலாவுக்கு அங்கே ராஜ மரியாதை. தாங்கியது குடும்பம். கல்யாண செலவுகளை நாங்களே பார்த்துக்கிறோம்னு உன் வாயால் கம்பீரமாக சொல்லுமா. அம்மாவுக்கு கண்கள் கலங்கி விட்டது. அம்மா, அத்தை கைப்பிடியில் இருந்த இவரோட பணமும் மொத்தமும் மீட்டாச்சு. இனி கல்யாணத்தை நடத்த போகிறது நீங்கள் தான். அப்புறமா பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்த போகிறதும் நீங்கள் தான். நீ இருக்கியேம்மா, இனி நீதான் தலைவி. உன்னை விட ஒரு புத்திசாலி யார் இருக்காங்க? சித்தி அருகில் வந்தாள். சம்மந்தியம்மா, நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருக்கு இப்போவும் மரியாதை கொடுங்க. அது உங்கள் ரத்தத்தில் ஒரு இருக்குது. எத்தனை அவமானப்பட்டாலும் புருஷனை விட்டுத்தரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் தேவதை. பெண்கள் சமூகம் உங்களை கையெடுத்து கும்பிடணும். ஆனால் அந்த அகங்காரம் பிடிச்ச அத்தையை மதிக்காதீங்க. இவங்க அப்பா அவங்க கைப்பிடியில் இருக்காங்களே. உங்கள் பிள்ளை உங்கள் பக்கம் தானேம்மா. அதை விட பெரிய சப்போர்ட் என்ன இருக்குது? எங்கள் மஞ்சு உங்களுக்காக உயிரை கூட தருவா. வேறென்ன வேணும் உங்களுக்கு? மஞ்சு தான் என் விடியல். நான் எத்தனை நாள் ஏதாவது புண்ணியம் செஞ்சிருந்தா அதுக்கு கிடைச்ச பலன்தான் மஞ்சு. அப்புறம் என்ன, இன்னும் 10 நாளில் கல்யாணம். எல்லாம் இனி நன்மைக்கே. பயமாக இருக்குது. அத்தை ரொம்ப பழிவுணர்ச்சி கொண்டவங்க. தனக்கு ஒரு பாதிப்புன்னா சும்மா விட மாட்டாங்க. என்னை பற்றி நான் கவலைப்படலை. சீனு மஞ்சு நல்லா இருக்கணும். இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. பிறகென்ன, கல்யாண ஜவுளி வாங்குவது, நகை எடுப்பது போன்ற சங்கதிகளை பேசத் தொடங்கினார்கள். மஞ்சுவின் அப்பா அருகில் ஒரு மண்டபம் பார்த்து விட்டார். சமையல் கான்ட்ராக்ட், வீடியோ, மேளம் என சகலமும் விவாதிக்கப்பட்டது. அதற்கான பட்ஜெட்டும் போடப்பட்டது. நாங்களும் மஞ்சுவுக்காக சேர்த்து வச்சிருக்கோம். செலவுகளை ஆளுக்கு பாதியாக பகிர்ந்துப்போம். சித்தி சொல்ல தைலா பெருமையுடன் பார்த்தாள். பெறாத மகளுக்காக ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் இத்தனை ஒத்துழைக்கிறது பூரிப்பாக இருக்குமா? சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டார்கள். அதே நேரம் அத்தை அங்கே பொங்கிக் கொண்டிருந்தாள். பணம் அத்தனையும் கைமாறிவிட்டது. இனி அடுத்தவர் தயவை நாடி நிற்கும் நிலை. இந்த 30 ஆண்டுகளில் இந்த மாதிரி ஒரு அவலம் உண்டாகவில்லை. இதை எப்படி உடைப்பது? எல்லா சங்கதிகளையும் விசுவிடம் சொல்லிவிடலாமா? நான் எடுத்த கொலை முயற்சி தெரிந்தால் என்னை அவன் மன்னிப்பானா? நிச்சயம் மாட்டான். அந்த பெண் மருமகளாக வந்தால் குடும்பத்துக்கு நல்லதல்ல என கொல்ல நினைத்தேன்னு சொன்னா என்னை மன்னிப்பானா? பணம் மொத்தமும் போய்விட்டது என்பதை விசுவிடம் சொல்லித்தான் தீர வேண்டும். தைலாவை பகடைக்காயை உருட்டலாமா? ரேணு ஏன் போனை எடுக்கவில்லை? பல கேள்விகள் குடைய அத்தையின் மூளை செயல்படாமல் ஸ்தம்பித்து சாப்பிடவும் பிடிக்கவில்லை. அப்பா சாப்பிட்டு ஆஃபீஸ் புறப்பட்டு விட்டார். அவர் தனியாரில் பணிபுரிபவர். குழந்தைகளை ஆளாக்கி குடும்பம் நடத்தும் அளவுக்கு சம்பளம் உள்ளவர். அவரது அப்பா கட்டித்தந்த வீடு பழைய வீடு.
அது அவர் பேரில்தான் இருந்தது. என் அப்பா சொத்தில் எனக்கும் பாதி பங்கு உண்டு என அத்தைக்கு ஒரு பேராசை உண்டு. ஆனால் அப்பாவே தன் கைப்பிடியில் இருப்பதால் வீடும் தனக்குத்தான் என்ற நினைப்பு உண்டு. அந்த பழைய வீட்டுக்கு மதிப்பில்லை. ஆனால் நிலம் நகரின் மையத்தில் இருந்ததால் அதற்கு பெரிய விலை கிடைக்கும். அம்மா அந்த வீட்டில் அடிமை. ரேணு அத்தைக்கு ஆதரவு. சீனு எதுவும் பேச மாட்டான். அதனால் அத்தை வீட்டை பற்றி பெரிதாக கவலைப்படவில்லை. இப்போது பணம் மொத்தமும் போக இந்த மஞ்சு உள்ளே வரும் நேரம். தனக்கொரு பிடிமானம் இந்த வீடுதான் என்று தோன்ற அத்தை விசுக்கென எழுந்தாள். அத்தை துருப்புச்சீட்டை தேடிக்கொண்டிருந்தாள். அது இந்த வீடுதான் என்பது உள்ளே தைக்க அடுத்த ஆட்டத்துக்கு அத்தை தயாரானாள்.